சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க அமெரிக்கால ஒரு ரிசர்ச் நடத்தி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 மெம்பர்ஸை எடுத்துட்டு அதுல 40 இயர்ஸ் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் நல்லா ரிச்சா இருக்காரு, 4 பேரு பினான்சியலா ஸ்டேபிள் ஆயிருக்காங்க, 5 பேரு அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பொருளாதாரத்துக்காக ஓடிட்டே தான் இருக்காங்க, 36 பேர் இறந்து போயிட்டாங்க, 54 பேரு இன்னமும் பொருளாதாரத்துல டெவலப் ஆகாம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா லைஃப் லீட் பண்றாங்க. மீதி 95% ஆஃப் த பீப்புள் அவங்க பொருளாதாரத்துக்காக இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரிம்மா, இந்த ரிப்போர்ட்லாம் இப்ப எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, நம்ம 5%க்குள்ள வரப்போறோமா 95%க்குள்ள வரப்போறோமா அப்படின்றது பேஸ் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிக்கிறது தாங்க. சோ இத பத்தி தான் ஒரு புக் சொல்லியிருக்கு, த மிராக்கிள் மார்னிங் ரிட்டன் பை ஹால் எல்ராட். சோ மார்னிங் எந்திரிக்கிறதா, நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், எனக்கு அதுதான் ஏர்லி மார்னிங். அவங்க அந்த மார்னிங்க சொல்லலைங்க. நீங்க 7 o'clock நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறீங்களோ அது மார்னிங் கிடையாது. 4 o'clock to 5 o'clock இந்த மாதிரி நம்ம எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஏர்லி மார்னிங் தான் எந்திரிக்கிறாங்க, ஏர்லி பேர்டா தான் இருக்காங்க. சோ அப்படி என்ன ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறீங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டரை பத்தி பாத்திரலாம். ஹால் எல்ராட் இவரு 1999 அப்போ இவர் ஆக்சுவலா இவர் என்ன ஒர்க் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அமெரிக்கால இருக்க கம்பெனில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிருக்காரு, நிறைய அவார்ட்லாம் வின் பண்றாரு 20 இயர்ஸ்லயே. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான சேல்ஸ்மேன். அப்படி இருக்கும்போது 1999ல டிசம்பர் அன்னைக்கு அவங்க லவ்வரோட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க லவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்ட்ல மட்டும் லைட்டா அடிப்படுது. ஆனா இவருக்கு பயங்கரமா அடிபட்டு ஒரு 6 மினிட்ஸ் மூச்சு பேச்சே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல இவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. 10 டேஸ்ல கோமால இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் பயங்கரமா நொறுங்கி டேமேஜ் ஆயிருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது இவர் எந்திரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சாய்ஸ் தாங்க இருக்கு. ஒன்னு வீல் சேர்ல இப்படியே தான் இருக்கணும், இல்லைன்னா நீங்க தான் முயற்சி பண்ணணும். ஆனா முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு லைஃப் போகுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ரைட்டர் யோசிக்கிறாரு, இப்படியே வீல் சேர்ல எல்லாம் இருக்கிறது நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாக்டர்ஸ் அட்வைஸ் மீறியும் நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகுறாரு. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க லவ்வரோட மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது நிறைய என்ன ஆகுது, கடன்ல மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஒரு ஃப்ரெண்டு என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்க மார்னிங் எந்திரிங்க, மார்னிங் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா செய்யற வேலையை விட நிறைய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவரும் சில ப்ராக்டிஸ்லாம் பண்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற புக்கு எழுதுறாரு. ஸோ இந்த புக்கு பயங்கரமா 10 லட்சத்துக்கு மேல வித்து தீருதுங்க. ஸோ இன்னமும் 2012ல பப்ளிஷ் ஆனாலும் இன்ன வரைக்கும் இந்த புக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கு. ஸோ அப்படி என்ன இவர் அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல லாஸ்டா என்ன தாட் ஓடுதோ அதே தாட் தான் அடுத்த நாள் காலையில் நீங்க மார்னிங் எந்திரிச்சாலும் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்ப நைட்டு தூங்கும் போது நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வைங்க, காலையில எந்திரிக்கும் போது அதே தான் ஃபர்ஸ்ட் தாட்டா மைண்டுக்கு வரும். ஸோ அப்ப நைட் நம்ம தூங்கும் போது ஒரு பெஸ்டான தாட்டா தான் இருக்கும், பெஸ்டான பிளானா தான் நம்ம வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஏமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 hour பெட்ல அப்படியே ரோல் ஆகிட்டே இருப்போம், ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்திரிச்சோன்னா டக்குன்னு அந்த பெட்டை விட்டு போயிடணும் பிரஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சோம்னா தூக்கம் போயிடும். அப்போ நம்ம காலையில எந்திரிச்சு ஹெவியா எதுவும் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா தண்ணியும் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, தண்ணி குடிச்சிருங்க. அதே மாதிரி நைட்டு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு தூங்குறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை இமீடியட்டா மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அலார்ம் கிளாக். இந்த அலார்ம் கிளாக் எப்பயுமே பக்கத்துல வைக்காதீங்க, தூரத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒன்று சொல்றாருங்க,
ரியர் வியூ மிரர் சிண்ட்ரோம். இந்த ரியர் வியூ மிரர் சிண்ட்ரோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம பாஸ்ட்டை வச்சு ஃபியூச்சரை ரீக்ரியேட் பண்ண பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாஸ்ட்ல வந்து நமக்கு நிறைய நெகட்டிவ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முயற்சி எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசியிருக்கீங்க, அங்கே போய் திக்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் முன்னாடிலாம் ஸ்டேஜில் பேசும்போது திக்கியிருப்பேன், அதனால ஃபியூச்சரில் எப்போவுமே ஸ்டேஜில் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ரியர் வியூ மிரர் சிண்ட்ரோம். அப்படிலாம் இல்லைங்க, பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக விட்டுணும். பாஸ்ட்ல கிடைச்சதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸா மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு பயமாவோ அது ஒரு சொல்யூஷனாவோ நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபியூச்சரை வந்து நீங்க மாத்துறதுக்கு பாஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐசோலேட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதென்ன ஐசோலேட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொன்னோட கனெக்ட் ஆகிதாங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்றீங்க. ஆனா வந்து 5 மணிக்கு நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்கிக்கிறேனே, நான் வந்து நாளையிலேருந்து எந்திரிக்கிறேனே அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்றது தாங்க அடுத்த நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து அந்த ஒரு நாள் மிஸ்டேக் தாங்க பல நாளா தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஐசோலேட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப நான் நைட்டு 11 மணிக்கு படுக்கிறேன், அதுக்குள்ள எனக்கு தூக்கமே வரல, 5 மணிக்கு நான் எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் இதுல சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் நான் இதுல சொல்லிட முடியாது இல்லையா? அண்ட் இதுல மெயின் தீமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 ஹேபிட்ஸ் சொல்லியிருக்காருங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 6 ஹேபிட்ஸ் ஷார்ட்டா சேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. SAVERS. ஃபர்ஸ்ட் எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்ட். எந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல ஸ்க்ரால் பண்றது, நோட்டிபிகேஷனை பாக்குறது, அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா நம்ம சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருந்தா நான் தூங்கிடுவேன் அப்படின்னா சைலண்டா இருக்கலாம், இல்லைன்னா மெடிடேட் பண்ணலாம். அப்படியே உங்களால சைலண்டா இருக்க முடியும்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஆனா சைலண்டா தான் இருக்கணும், வேற எதுலயும் கவனம் போகக்கூடாது. அப்பதான் உங்களோட ஆன்மா கூட நீங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைலண்ட். அடுத்தது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்ன்றது நமக்கு தெரியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப வீரமான பெண், நான் நிறைய சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதை நீங்க அஃபர்மேஷனா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சொல்றதுனால கண்டிப்பா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மைண்டுக்குள்ள சொல்றதை விட சத்தமா சொல்லணுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி காட்டி வேற யாருங்க உங்களுக்காக சொல்ல போறா? அதனால இந்த அஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும்னு கனவு கண்டேன்னு வைங்க. நான் விஷுவலைஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நான் ஆல்ரெடி பெரிய யூடியூபர் ஆயிட்டேன், எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க, எனக்கு கோல்டன் பட்டன்லாம் கிடைச்சிருச்சு, அப்போ நான் எப்படியெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு கிடைச்ச மாதிரியே விஷுவலைஸ் பண்ணணுங்க. இதுதான் வி. அடுத்த இ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் அப்படின்னா எல்லாத்தாலே புல்லப்ஸ் புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போயிட்டு வாங்க, அது ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ் அப்படின்றது மஸ்ட். அடுத்த ஆர் ரீடிங். ஸோ இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. காலையில் எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக புக்ஸ் படிக்கும். ஏமா காலையில் எந்திரிச்சு உனக்கு வேற வேலை இல்லை, எங்களுக்கு சமைக்கணும், குழந்தைங்களை கிளப்பணும் அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களுக்காக நீங்கள் எப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? காலையில் எந்திரிச்சு எடுத்தோன்னா பெருசாக வேணாம், ஒரு 5 pages, அட்லீஸ்ட் ஒரு 2 pages அப்படி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வருஷத்தில் அட்லீஸ்ட் 10 புக்காவது நீங்கள் படிச்சிடலாம்ல. ஸோ ரீடிங் வந்து மஸ்ட்டுங்க. அடுத்தது லாஸ்ட் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரைபிங். இந்த ஸ்கிரைபிங்னா டைரி எழுதுகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ டைரி எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தோணுது, உங்களுக்கு எப்படிலாம் ஹாப்பியாக இந்த டே போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டைரி எழுதி பழகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இந்த ஸ்கிரைபிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் கோர் ஐடியா இந்த புக்லேயே. ஸோ இந்த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற புக் வந்து தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குங்க. அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்ற புக் இருக்கு தமிழ்ல. ஸோ நீங்க தமிழ்லையும் படிச்சு பார்க்கலாம். இந்த புக் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான புக் தாங்க சொல்லலாம். இதை படிச்சதுக்கப்புறம் எனக்கு வா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. உங்களோட மைண்ட் செட் எப்படி மாற்றணும், நைட்டு எப்படி சீக்கிரமா தூங்கி காலையில் எந்திரிக்கிறது மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.